ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் டிஃப்ரெண்ட்டான டேஸோட விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி வந்து காலையில் ஸ்கூல் ரொட்டீன்லேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்தா வந்து பண்ணி. யூஸ்வலாக நான் வந்து பாஸ்தா பண்ணுறேன் அப்படின்னா நிக்கிலுக்கும் மித்துனுக்கும் சேர்த்தே வந்து கொடுத்துருவேன். பென்னே பாஸ்தாவில் நான் வந்து பிங்க் சாஸ் பாஸ்தா தான் வந்து பண்ணுறேன். இது ஒரு தடவையும் பண்ணுறப்போ நிறையா பேர் வந்து ரெசிபி கேட்குறீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நான் வந்து டிசானோவோட இந்த பாஸ்தா தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுலேயே வந்து உங்களுக்கு பென்னே சைஸும் வருது, எல்போ சைஸும் வருது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 100% வீட்டில் ஹோல் வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு மைதா எதுவுமே வந்து கிடையாது. ரிச் இன் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். நம்ம சாலட், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எது பண்ணுறப்பையும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 0 கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட் ஃப்ரீயும் கூட. அண்ட் இன்னொன்று என்னென்னா இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. 100% வெஜிடேரியன் தான். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிங்க் சாஸ்க்கு வந்து நம்ம ஒயிட் சாஸும் ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தக்காளி பிளான்ச் பண்ணி அந்த சாஸும் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த பக்கம் தக்காளி பிளான்ச் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பாட் வந்து வச்சாச்சு. இங்கே இன்னொரு சாஸ் பாட்டில் கொஞ்சம் தண்ணி கொதிச்ச உடனே அதில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு என்னோடய பாஸ்தா வந்து போட்டுடலாம். ஒரு 10 to 15 minutes இது வந்து வேகணும். வெந்துடுச்சுன்னா உங்களுக்கு பாஸ்தா வந்து கரெக்டாக குக் ஆகிடும். நான் வந்து இதில் கேரட், கேப்சிகம், கார்ன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து போடுவேன். கேப்சிகம் இல்லை, ஸோ அதனால் கேரட் அதுக்கப்புறம் கார்ன் மட்டும் போடலாம் அப்படின்னு. தக்காளி வந்து மேலே தோல் உறிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு எடுத்துருங்க. அதே தண்ணியிலேயே நான் வந்து கார்னையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். என்னோடய பாஸ்தாவும் கரெக்டாக வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ரெடியாக ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். இந்த பிங்க் சாஸ் பாஸ்தா வந்து ஆக்சுவலாக சுட சுட சாப்பிட்டா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் வந்து பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒன்று வந்து சப்பாத்தி, ரோல் வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பாஸ்தா தான் சொல்லுவாங்க. சுட சுட எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல சாஸியாக பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். கேரட்டுமே நான் வந்து பொடியாக நறுக்கிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கார்லிக் வேணும். கார்லிக்குமே நல்லா உரிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேப்சிகம் சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சைட் பை சைட் வெந்நீரும் வச்சாச்சு. வெந்நீர் இல்லைன்னா எங்களுக்கு வந்து நாளே ஓடாது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 தடவை வந்து வெந்நீர் வச்சுவோம். நான் வந்து குக்கிங் கப்பையுமே வந்து வெந்நீர் சைட் பை சைட் வச்சுட்டு ஏதாவது டக்குன்னு பாயில் பண்ணணுன்னா யூஸ் பண்ணுவேன். இது வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகரோட கெட்டில் தான், கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 years மேலே ஆகிடுச்சு. சூப்பராக வந்து இது ஒர்க் ஆகுது. மார்னிங் வந்து நான் ஒரு ட்ரிங்க் எடுத்துப்பேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இந்த ட்ரிங்க் ஷேர் பண்ணுறேன். இது வெதுவெதுப்பான தண்ணியில் காலையில் குடித்தா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வேணும்னா சொல்லுங்கள், இந்த ட்ரிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.8 liters 88 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்னர் பாடியோடு இருக்கும். சீக்கிரமாக வந்து பாயில் ஆகிடும். இது வந்து நீங்கள் பிளாக் டீ பண்ணுறதுக்கு, பிளாக் காஃபி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக எங்கள் வீட்டில் வெந்நீர் வைக்கிறதுக்கு தான். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இதில் ஆட்டோ ஷட் ஆஃப் ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ வெந்நீர் ஓவராக வந்து பாயில் ஆகிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கணுன்னு இல்லை. ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு ஹேண்டிலே வந்து வந்துடும். இதோட லுக்கே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலரில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துட்டு கார்லிக் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கார்லிக் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பாஸ்தா ரெசிபீஸில் வந்து கார்லிக் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து அந்த ஃப்ளேவரே கொடுக்கும். பட்டரில் வந்து அது ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா கமகமகமன்னு வாசனையாக இருக்கும். ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கிற வெங்காயமும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு இதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்களோ எல்லாமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே கேரட், கேப்சிகம், கார்ன், மஷ்ரூம் இருந்தால் நிறையா வந்து சேர்த்துப்பேன். அன்றைக்கி வந்து கேரட் மட்டும் இருக்கனால கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கேரட் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிங்கன்னா நல்லா வந்து வதங்கிடும். தக்காளியும் பிளான்ச் ஆகிடுச்சு. தோலை எடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா வந்து ஒரு பியூரி மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு உங்களுக்கு அப்பப்போ நடுவில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுலேயே சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இருந்துச்சுன்னா ஆரிகானோ சேர்த்துக்கலாம். மிக்சட் ஹர்ப்ஸ் இல்லை இட்டாலியன் சீசனிங் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். மிக்சட் சீசனிங் மாதிரி வந்துருக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு நம்ம வந்து சேர்க்க போகிறது சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் பவுடரும் தான். ஸோ அதுவுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு குழந்தைங்க எவ்வளோ காரம் சேர்த்துப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. மிளகாவை அப்படியே காம்பை மட்டும் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஷார்ட் ரவுண்டு ஒன்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான் கிடச்சிடும் சில்லி ஃப்ளேக்ஸ். அதை வந்து நீங்கள் பாஸ்தா ரெசிபீஸ்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கிறப்போ. இப்போ நமக்கு வந்து இந்த காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சாஸ்க்கு டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம். அந்த மாவு சேர்த்துட்டு அதையுமே பட்டரில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து இந்த சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான். ரொம்ப திக்காக நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் நிறைய சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து மத்தியானம் சாப்பிடும்போது கெட்டியாகாமல் இருக்கும். ஒயிட் சாஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பியூரி இருக்குல்ல அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் வந்து காரம் உப்பு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். சாஸில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. தேவையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாஸ்தா வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆனில் இருந்தால் போதும். நம்ம வந்து ஆன்லேயே வச்சுருந்தோன்னா ரொம்ப திக்காயிடும். சாஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் இது போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமாவும் நான் கொஞ்சம் சீஸ்னிங் எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக வந்திருந்தது. இந்த பிங்க் சாஸ் வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ரெசிபி ட்ரை பண்ணேன். ஒயிட் சாஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மெத்தட் தான். நீங்கள் வந்து அந்த டொமேட்டோ பியூரி மட்டும் சேர்க்காமல் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பேக் பண்ணியாச்சு குட்டீஸ்க்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி நாள் வேஃபர்ஸ்க்கு வந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். இதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது கொஞ்சம் இருந்தது. சரி அதுலேயே பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இதில் ஹனி போட்டு கொடுத்துட்டா வந்து சாப்பிட்ருவான். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிளும் பாதாமும் அதுக்கப்புறம் அந்த கார்ன் வேக வச்சுருந்தேன் இல்லையா அதை கொஞ்சம் வந்து உரிச்சு கொடுத்துட்டேன். இவ்வளோதான். சூப்பரான நம்மளோட மார்னிங் ரொட்டீன் வித் ஹெல்தி ரெசிபீஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் காட்டின கெட்டில் அதுக்கப்புறம் பாஸ்தாவோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுடுவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இன்னொரு நாள், அதாவது ஒரு வீக்கெண்ட் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த விலாகும் நான் இதில் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நிறையா பேர் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் கேதரிங்லாம் போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது கொஞ்ச நாள் நானுமே வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன். சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி அதாவது நமக்கு 60th 70th இதெல்லாம் வந்து பார்க்குறதே ரொம்ப வந்து நமக்கு பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். இது யாரோட சதாபிஷேகம் அப்படின்னா என்னோட பெரிய மாமியாரோட சதாபிஷேகம். அதாவது 60 70 80 75 கூட செஞ்சுப்பாங்க. 80 வந்து பண்ணுவாங்க. 80 வந்து ஒரு இதுவும் க்ராஸ் ஆகிறப்போ அவங்களுக்கு வந்து சில ஹோமங்கள்லாம் வந்து பண்ணால் அவங்க இன்னும் நல்ல ஆரோக்கியத்தோடு நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி இன்னும் நல்லா அவங்க வந்து இருக்கணும், ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சில ஹோமங்கள்லாம் வந்து பண்ணி இது பண்ணுறது. அதுக்கு வந்து கலசம் வச்சு ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் கலசத்துக்கு நாங்கள் எல்லோரும் அர்ச்சனை பண்ணி அந்த தீர்த்தத்தில் நம்ம வந்து ஆவாகனம் பண்ணி வச்சுருப்போம். நம்ம அஷ்டோத்திரெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது. ஸோ இதுதான் என்னோடய அப்பா அம்மாவோட 60 நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய மாமனார் மாமியாரோட 70 நிக்கிலோட பூனலோட சேர்த்து நான் வந்து காட்டியிருந்தேன். அது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறதே ரொம்ப பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் குட்டி குட்டி கிளிம்ஸஸாக இதை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க தான் என்னோடய பெரிய மாமியார். இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தி வச்சது நிக்கிலோட பூனல் வந்து நடத்தி வச்சுருப்பாங்க. குமரகுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆத்தூர் பாடசாலையோட பிரின்சிபல். அவர் தான் ரொம்ப அழகாக நடத்தி வச்சுருந்தார். ஸோ அந்த ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக நம்ம வந்து எந்த குறையும் இல்லாமல் நடத்தி வைக்கணும். ஸோ அது வந்து அவர் செஞ்சு வச்சா நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். இவங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி கூட என்னோடய மாமனார் மாமியாரோட 70 அப்போ நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் வந்து ஆத்தூரோட பாடசாலை ரன் பண்ணிகிட்ருக்கார். நேராகவே நான் அங்கே போய் பார்த்துருக்கேன். குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் போய் பார்த்தது இல்லைன்னா போய் பாருங்கள். ஸோ அவர் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தி வச்சார். ரொம்ப சூப்பராக நடந்தது. எல்லோரும் சேர்ந்து அதை பண்ணுறப்போ நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து அது ஒரு கேதரிங் மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே வந்து நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இப்போது நம்மளோட பிஸி ஸ்கெட்யூலில் வந்து நம்ம அடிக்கடி மீட் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு கேதரிங்னு ஒன்று வந்ததுன்னா யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். எல்லோரும் வந்து வந்துடுவோம். அங்கே வந்து ஒரு நாள் இல்லை ஒரு ஹாஃப் அ டே அப்படின்னாலும் நமக்கு வந்து அது ஒரு ரிலாக்ஸிங்காக எல்லோரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்.
யூஸ்வலாக இந்த மாதிரி 60, 70, 80 வந்து பண்ணுறப்போ அந்த அபிஷேகம் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் மாமனார் மாமியாரோட 70க்கு அப்புறமா தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பெரியவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுன்றது அவங்கள விட பெரியவங்களாக இருந்தால் தான் பண்ணணும். சின்ன வயசு இருக்கிறவங்க வந்து பண்ணக்கூடாது. அவங்க தான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ அதனால் அவங்கள விட பெரியவங்க பண்ணால் அவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை பெரியவங்க இல்லை அப்படின்னா நடத்தி வைக்கிறவங்களே வேதம் படித்தவங்க தான். ஸோ அவங்க வந்து ஊற்றலாம். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொலு வெஸ்மாம்பலம் நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா நிறைய வந்து கொலு ஷாப்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். யூஸ்வலாக ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இன்னும் வந்து வெஸ்மாம்பலமில் அந்த ஷாப்ஸ்லாம் இன்னும் வந்து போடலை. ஒரு ஐ திங்க் 15க்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கா வந்து ஒரு ஷாப் சொல்லியிருந்தாங்க, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பினோம். வெஸ்மாம்பலம்லேயே நாங்கள் வந்து ஒரு கொலு கடைக்கு வந்து வந்துட்டோம். என்னோடய சின்ன நாத்தனார் வீட்டு கொலு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷமும் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அவங்களோட கொலு தீமுக்காக ஒரு பொம்மையை வந்து வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு கிடைக்கல. சரி நம்மளும் ஏதாவது பார்க்கலாம் பொம்மைன்னு போய் பார்த்தேன். பட் பொம்மையெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் வந்து இங்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷ் ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ லட்சணமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.